ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் திருக்கார்த்திகைக்கு பிரசாதமாக அப்பம் செஞ்சுருந்தேங்க. இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுதான் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அளவுகள் வந்து எதுலனாலும் நம்ம எடுத்துக்கலாம். கப்பு கிண்ணோன்ட்டு நான் இன்றைக்கி டம்ளரில் தான் உங்களுக்கு அளவு எடுத்து காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த அரிசியை நல்லா 3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசியை நல்லா கழுவியாச்சு. இப்போ இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ 1.5 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வெள்ளை பாகு தேவை இனிப்புக்கு. அதனால் நல்லா துருவின வெள்ளத்தை எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோனோ அதே டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் வெல்லம் சேர்த்தா தான் இனிப்போட அளவு கரெக்டாக இருந்தது. அது கூடவே 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லம் எடுத்த அதே டம்ளரில் தான் 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த வெள்ளத்தை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும், பாகுப்பதெல்லாம் தேவையில்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு சைடு வச்சுலாம் இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பசங்க 2 பேரும் எல்லா விளக்குகளையும் எடுத்து அதுக்கு வந்து சந்தன குங்குமம் வச்சுட்டாங்க. நான் போயிட்டு எல்லா விளக்குகள்லையும் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா திரி போட்டு விளக்கு ஏற்றிட்டேன். இது எல்லாத்தையும் ஒரு பெரிய தாம்பலத்தில் அடுக்கி வச்சாச்சு. இப்படி பெரிய பிளேட்டில் வைக்கிறதுனால தூக்கிட்டு போயிட்டு அந்தந்த இடத்துல வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார்த்திகை விளக்கு வந்து ஒத்தப்படையில் ஏற்றணும். நீங்கள் வந்து குறைஞ்சது 27 கிலோ ஏற்றுங்க. அதையே நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கும் கழுவி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அதிகமாக இருந்தாலுமே ஒத்தப்படையாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அட்டையெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விளக்குக்கு கீழே வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அட்டை கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஜிப்லாக் கவரில் போட்டு நான் வச்சுட்டனால அது அப்படியே சேஃபாக இருக்கும். இந்த கார்த்திகை சட்டி கழுவி வைக்கும்போது அதோடு சேர்த்து இந்த அட்டையும் போட்டு ஒரு பாக்ஸில் வச்சுருவோம். அடுத்த வருஷம் தான் எடுப்போம். அப்படி நம்ம அட்டை வைக்கிறதுனால கீழே எண்ணெய் லீக் ஆனால் கூட அந்த அட்டை வந்து அந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சிக்கிடும். வாசப்படி மச்சப்படி எல்லாம் வச்சுட்டோம். எண்ணெய் நேற்று கொஞ்சம் காற்று அதிகமாக இருந்தாலும் அடிக்கடி ஆஃப் ஆகிட்டே இருந்தது. பக்கத்துலேயே இருந்து ஒவ்வொரு விளக்காக ஏற்றிட்டே இருந்தேன். வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு வாசப்படிக்கு கீழேயும் 2 விளக்கு, அப்புறம் சாமி ஃபோட்டோ கிட்ட கிச்சன்லன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் விளக்கு வச்சு முடிக்கிறதுக்கே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-10 போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் அப்பம் செய்யவே ஆரம்பித்தேன். நல்லா எல்லாம் ஊறிடுச்சு. வெள்ளைப்பாக்கும் நல்லா ஆறி வந்துட்டு இப்போ வந்து பெரிய மிக்சி ஜாரில் அரிசியை ஃபுல்லாக எடுத்து போட்டாச்சு. கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் அரிசியை மட்டும் போட்டுட்டு 2 கற்பூரவள்ளி வாழைப்பழம் எடுத்து வச்சுருந்தேன். அது எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்து போட்டுக்கோங்க. 2 டம்ளர் அளவுன்றதுனால 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 டம்ளர் போட்டிங்கன்னா 1 வாழைப்பழம் போதும். அது கூடவே 2 ஏலக்காய், அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை அன்னைக்கு கொழுக்கட்டை தான் செய்வாங்க. பச்சரிசியை ஊற வச்சு அதுக்கப்புறமா உரலில் போட்டு தான் இடிப்பாங்க. அது அம்மா கொஞ்சம் இடிப்பாங்க. அப்போ பிள்ளைங்கள்லாம் சலிச்சு எடுக்கும்போது அதெல்லாம் ஒரு நல்ல ஜாலியாக இருக்கும். எப்போதுமே வருஷம் அம்மா அந்த மாதிரி தான் கொழுக்கட்டை செய்வாங்க. அந்த கொழுக்கட்டை நல்லா 1 வாரம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நானும் போன வருஷம் கூட அந்த கொழுக்கட்டை தான் செஞ்சேன். இந்த வருஷம் தான் கொஞ்சம் வித்தியாசமாக அப்போ செய்யலாமேன்னு செஞ்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. வெள்ளைப்பாக கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணி தான் சேர்க்கணும். ஏன்னா அதில் பொடி கல் மணல்லாம் இருக்கும், நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஸ்வீட்டுங்கும் போது நம்ம நல்லா சவைச்சு சாப்பிடுவோம். அப்போம்னா அந்த கல்லெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த அளவு வெல்லமும் தண்ணியும் வந்து இந்த மாவு அரைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. நான் சொன்ன மெத்தட் படியே நீங்கள் அளவுகள்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் எங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அம்மன் கோயிலில் வந்துட்டு சொக்கப்பானைன்னு சொல்லிட்டு ஒன்று கொளுத்துவாங்க. அது நல்லா உயரமாக பனை ஓலையெல்லாம் வச்சு கெட்டி, அப்புறமா தீபாவளிக்கு வாங்கின மிச்ச மீதி வெடியெல்லாம் அது உள்ளே வச்சு சேர்த்து போட்டு கெட்டிடுவாங்க. அதை கொளுத்தி விட்டது தான். அந்த சொக்கப்பானையில் இருந்தே நாங்கள் வந்து சைக்கிள் கடையிலேருந்து பழைய டியூப்பு டயர்லாம் வாங்கிட்டு வருவோம். அதையும் அதில் பிடிச்சிட்டு தெருவா இழுத்துட்டே சுற்றுறது நல்ல ஜாலியாக இருக்கும். வீட்டுக்கு போகிற டைமே ரொம்ப லேட் ஆயிரும். அம்மா அன்னைக்கு மட்டும் சத்தம் போட மாட்டாங்க, எங்களை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. நல்லா விளையாடுவோம். அதெல்லாம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. 1 நிமிஷம் நீங்கள் விடாமல் அரைச்சிட்டாலே போதும். அதில் பக்குவம்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இந்தளவுக்கு நல்லா திக்னஸாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுட்டு அடுப்பில் எண்ணெயை காய வச்சிடலாம். இந்த மாவில் உப்பு சோடாப்பு எதுவுமே நம்ம சேர்க்கல. வாழைப்பழத்தில் வச்சு அது நல்லா புசுன்னு சாஃப்டாக வந்துடும். அதே மாதிரி ஊற வைக்கிறதுக்கு வேண்டாம். அரைச்சதுக்கப்புறம் உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம கரண்டிட்டு கொஞ்சமாக ஊற்றி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி அகலமான பாத்திரம் இல்லைன்னா கொஞ்சம் குழிவான கடாயை கூட இருக்கட்டும். ஆனால் அதில் வந்து ஒவ்வொன்றா தான் நீங்கள் சுட்டு எடுக்க மாதிரி இருக்கும். ஒன்றோட ஒன்றை ஒட்டிக்காமல்
அது வரணும்னா நம்ம ஒன்று ஒன்றா தான் சுட்டு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்ன குழிக்கரண்டி தான், ஆனாலும் அந்த கரண்டிக்கு ஒவ்வொரு கரண்டி நான் விட்டுட்டேன். அது விட்டுட்டு அடுத்தடுத்து விடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது நல்லா கீழே ஃப்ளாட்டாகவும் மேலே நல்லா புஷ்ஷுன்னு கப் கேக் கணக்காக நல்லா பொங்கி வந்துட்டு, அது மட்டும் இல்லைங்க, மேலே சின்ன சின்ன விரிசல் மட்டும் இருந்துச்சு. ஆனால் எண்ணெயில் ஊற்றினதுக்கப்புறம் வெளியிலலாம் தெரிக்காது, அது நல்லா சைலண்டாக தான் இருந்தது. அதனால் அதோட சைஸு தான் நம்ம போட்டதை விட அபரிகரமான வளர்ச்சியாக பொங்கி வந்துட்டு, ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஒவ்வொரு கரண்டியை விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தான் விட்டேன். ஒரு கரண்டி மாவு எடுத்து 2 அப்போ ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கிட்டேன். நல்லா ஒரு சைடு வேக விட்டுறணும். மிதமான தீயில வச்சு வேக விட்டிங்கன்னா அது நல்லா கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா லைட்டாக திருப்பி விடுங்க. ஃபஸ்ட்டு கீழே பிடிச்ச மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம திருப்பும்போது கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாது, அதுவே நல்லா திரும்பி வந்துடும். அதனால் ஒட்டின மாதிரி இருக்கே நீங்கள் விட்டுறாங்க, இல்லைனா கீழே வந்து தீஞ்சு போயிடும். அதனால் நம்ம இந்த கலர் லைட்டாக மாறும்போதே மெதுவாக கீழே கரண்டியை விட்டு ஒவ்வொரு சைடாக திருப்பி விட்டுக்கலாம். அதே மாதிரி அடுத்த பக்கம் இதே கலர் வந்ததுக்கப்புறம் எடுங்க. 2 பக்கம் பார்த்தீங்கன்னா கலர் ஒரே மாதிரி இருக்கணும். நம்ம வந்து அரிசி மாவுன்றனால உள்ளே நல்லா வேகணும். அதுக்காக மிதமான தீயில வச்சு வேக விடுங்க. அதிகமாக தீ வச்சிட்டிங்கன்னா உள்ளே வந்து மாவாகவே இருக்கும், வெளியில் மட்டும் நல்லா வெந்து போய் இருக்கும். அதனால் மிதமான தீயில வச்சு வேக வைங்க. நம்ம இதில் தேங்காய் எதுவுமே சேர்க்கலை. நல்லா 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இப்போல்லாம் குழந்தைகளுக்கு கிறிஸ்மஸ் ஹாலிடேன்னு சொல்லி லீவ் விட்டுருவாங்க, நியூ இயர் வரைக்குமே. ஹாலிடே டைமில் சாப்பிட்ற ஸ்நாக்ஸாகவே நம்ம இதை வச்சுக்கலாம். சாயந்தரமாக வெளியில் போயிட்டு கடையில் எதாவது வாங்கி எது சாப்பிட்றத விட, அதுவும் இந்த கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது, நம்ம வெளியில் எதுவும் வாங்கி சாப்பிட்டா கூட நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது. இதை மாதிரி பலகாரங்கள் நம்ம வீட்டிலே பாரம்பரியமான பலகாரம்லாம் செஞ்சு வச்சுட்டா பசங்களுக்கும் என்னென்ன பலகாரத்தோட பேர் தெரியும், அதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிடும். அவங்களும் நல்லா சாப்பிட்டு பழகிப்பாங்க. நமக்கும் வந்து மணி வந்து நல்லா சேவ் பண்ணிக்கலாம். இந்த கார்த்திகை அப்பத்தோட அளவுகள் எல்லாமே ரொம்ப ஈஸி தாங்க. 1 டம்ளர் அரிசி, 1 வாழைப்பழம், 1 ஏலக்காய், 1 டம்ளர் பொடிச்ச வெல்லம். இதே மாதிரியே செஞ்சுருங்க. அதுபடி நீங்கள் எத்தனை டம்ளர்னாலும் எடுத்துக்கோங்க. அதிகமாகவே அரிசி வாங்கி செஞ்சுக்கோங்க. நம்ம ஊற்றின அரிசி மாவை விட அதை அப்பத்தோட அளவு பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு பெருசாக வந்திருக்கு. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை, அப்படியே எண்ணெய் சட்டியில் எண்ணெய் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையும் ரெடி பண்ணி வந்து ஒரு 6:30 மணி போல் சாமியை நாங்கள் நல்லபடியாக கும்பிட்டுட்டு அப்பத்தையும் சாப்பிட்டுட்டோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி கார்த்திகைக்கு மட்டும் இல்லைங்க, எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.